நடிகை ராஷ்மிகா மந்தானாவோட ஹாட்டான பிக் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்த்துட்டு பலருமே இப்போ ராஷ்மிகா மந்தானாவை கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகை ராஷ்மிகா மந்தானா முன்னணி நடிகையாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்லையும் முன்னணி ஹீரோயினியாக வலம் வராங்க. புஷ்பா படத்தோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து புஷ்பா 2லையும் இப்போ நடிச்சிட்டு வராங்க. மேலும் பாலிவுட்லையும் ஜாவா, சிக்கந்தர் உள்ளிட்ட பெரிய பட்ஜெட் படங்கள்லையுமே நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் ராஷ்மிகா மந்தானா நடித்த தம்மா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ எடுத்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் இப்போ வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது ராஷ்மிகாவுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போடுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆபாசமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசி கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இதை பார்த்துட்டு ராஷ்மிகாவோட ஒட்டுமொத்த ரசிகர்கள், ஜெனரல் ஆடியன்ஸுமே ஷாக் ஆகி ராஷ்மிகாவை விமர்சனம் பண்ணி வராங்க. இந்த நிலையில ராஷ்மிகாவே இப்போ இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதாவது இல்லாத ஒன்றை கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இப்போ நாம இருக்கும்போது பகுத்தறிவு சிந்தனை தான் நம்மளை கண்டிப்பாக பாதுகாப்போம். ஏஐ தொழில்நுட்பம் முன்னேற்றத்துக்காகத்தான் இருக்கணும். ஆனால் இங்கே பலரும் ஆபாசத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக பெண்களை குறி வச்சு ஆபாசமாக காட்டிட்டு வராங்க. இன்டர்நெட்டில் வர்றது ஒரு பொய்யான விஷயத்தையும் உண்மையாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னும் ராஷ்மிகா மந்தானா தம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் ஏஐயால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஏஐயால் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த சர்ச்சை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. ஏஐ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.